ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறீங்களா? ஆனந்தமா மனநிறைவோட தேவனுடைய சாட்சியா நீங்க வாழணும்னு இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள்ல இருந்தும் சிக்கல்கள்ல இருந்தும் அப்பத்துக்கு அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தினால நீங்க விடுவிக்கப்படணும்னு அவருடைய கிருபையினால நீங்க பாதுகாக்கும்படி உங்களுக்காக தேவனுடைய சந்நிதியில நாங்க ஜெபிக்கிறோம். தேவன் தர்ற செய்திகளை இந்த நிகழ்ச்சி மூலமா ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். நீங்களும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் இதுல வர்ற வசனங்களை உங்க மனசுல வச்சு தியானிச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில எதிர்கொண்டு வருகிற நீங்க ஒவ்வொரு சோதனைகளையும் ஜெயிச்சு ஆவிக்குரிய பிரகாரமான வீரர்களா நீங்க தயாராவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிங்க, வேத வசனத்தை தியானம் பண்ணுங்க. அப்போ நீங்க செய்யற எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். சரி, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்க தயாரா இருக்கீங்களா? உங்களுக்குன்னு ஒரு பைபிள் இருக்கா? இல்லைன்னா உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு பைபிள் நீங்க வாங்கிக்கணும். இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு புத்தகம்னா அது பரிசுத்த வேதாகமம் தான், பைபிள். பல புத்தகங்கள் ஒன்று சேர்ந்து தான் இந்த பைபிள். 66 புத்தகங்கள் இதுல இருக்கு. வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு ஆசிரியர்கள் மூலமா வெவ்வேறு மொழிகளில் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதால எல்லா புத்தகங்களுமே ஒரே செய்திய ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. மனிதன் பாவி, மனிதன் பாவ மன்னிப்பு பெற வேண்டும். இயேசு கிறிஸ்துவே பாவ விமோச்சகராக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் நாமத்தில் தான் பாவ மன்னிப்பு இருக்கு. அவர் நாமத்தில் விசுவாசமா இருக்கிறவங்க அவரோட ராஜ்யத்தின் வாரிசாவாங்க. அப்படிங்கிற விஷயங்களை பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெரியப்படுத்துது. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போது ஒவ்வொரு சோதனைகளை எப்படி எதிர்கொள்றது, ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எப்படி தீர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த அம்சங்கள் அநேக ஜீவ வார்த்தைகளால சரித்திரத்தோடையும் தேவனுடைய பிரசங்கத்தாலையும் இந்த பரிசுத்த வேதாகமம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு. பழைய ஏற்பாட்டு பகுதியில் 39 புத்தகங்கள் இருக்கு. ஆனா இன்னமும் கூட பல பேர் இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பல விஷயங்கள் எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே இது ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் மூலமா எழுதப்பட்ட இந்த புஸ்தகத்தை புரிஞ்சுக்கணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. நீங்க விசுவாசத்தோட பிரார்த்தனை பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை ஏதாவது ஒரு இடம் புரியலைன்னா அந்த இடத்த விட்டுட்டு நீங்க தொடர்ந்து பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாம இருக்கிற அந்த விஷயம் நீங்களே புரிஞ்சுக்கும்படியாக இன்னொரு வசனத்துல அதை பத்தி தெளிவா விவரிக்கப்பட்டிருக்கும். அதனால அனுதினமும் 3 அதிகாரம், ஞாயிற்றுக்கிழமைனா 5 அதிகாரம் அப்படி படிக்கிறதுக்கு நீங்க பழகிட்டீங்கன்னா ஒரு வருஷம் முடியறதுக்குள்ளேயே பரிசுத்த வேதாகமம் முழுவதையும் நீங்க படிச்சு முடிச்சிருப்பீங்க. எசேக்கியேல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அது ஒரு தீர்க்கதரிசியுடைய பெயர். எசேக்கியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியை தேவன் தேர்ந்தெடுத்தார். அன்றைய நாட்களிலே இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்ட அந்த ஜனத்திற்கு தன்னுடைய செய்திகளையும் தன்னுடைய எச்சரிக்கைகளையும் தெரிவிப்பதற்கு தீர்க்கதரிசியாக தேவன் எசேக்கியேலை தேர்ந்தெடுத்தார். தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய சத்தியங்களை ஜனங்களுக்கு உள்ளது உள்ளபடி தெரிவிக்கிறவர். மனிதனுடைய பாரத்தையும் கஷ்டங்களையும் தேவனிடத்திலே சொல்லுகிறவர். அந்த காலத்துல வெவ்வேறு நேரங்கள்ல வெவ்வேறு விதமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் பேசினார். இப்போது தம்முடைய குமாரன் மூலமாக பேசுவதற்கு தேவன் பிரியமாயிருக்கிறார். இன்றும் கூட தேவன் எழுதின வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நீங்களும் கூட ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும்.
அன்றைய நாட்களிலே இயேசு கிறிஸ்து மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் கிடைக்காததினாலே தேவன் தாம் தேர்ந்தெடுத்த தீர்க்கதரிசிகள் மூலமாக தன் மக்களோடு பேசினார். இந்த எசேக்கியேலை தேவன் தேர்ந்தெடுத்து தம்முடைய வாக்குத்தத்தங்களை மக்களுக்கு சொல்லும்படியா கட்டளையிட்டார். கவனிங்க, எசேக்கியேலின் புஸ்தகம் 37வது அதிகாரம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகாத்திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. தேவன் ஆவிக்குள்ளாக்கி இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஒரு பள்ளத்தாக்கிலே நிறுத்துகிறார். அந்த பள்ளத்தாக்கிலே அங்கே இங்கே அவனை நடக்க செய்தபோது அங்கே இவர் பார்த்த விஷயம், உலர்ந்து போன எலும்புகளை அவன் பார்க்கிறார். அதுவும் கொஞ்ச நஞ்சல்ல, குவியல் குவியலாய் உலர்ந்து போன எலும்புகள். அப்படி எலும்புகள் இருந்த இடத்திலே எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தி அவனிடத்திலே தேவன், இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறார். பாருங்க, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். மனுபுத்திரனே, உலர்ந்து போன இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்டாரா? எங்கேயாவது எப்பவாவது உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா கேட்டிருக்குமா? மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் தேகத்திற்கு மதிப்பே இல்லை. ஒரு நாள் அல்லது 2 நாள் அந்த உடல் நல்லா இருக்கும், ஒருவேளை அவ்வளவுதானே தவிர 3வது நாள் அது பயங்கரமா நாற்றம் எடுத்துரும், அது அழுகி போயிடும். அதை புதைக்கிறத தவிர வேற வழி இல்லை. புதைச்சதுக்கு அப்புறம் அந்த உடல் மக்கி கொஞ்ச நாள்ல மண்ணோடு மண்ணை கலந்துடும். எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிடும். உலர்ந்து போன எலும்புகள் பல வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போனவங்களுடைய அடையாளமா அது இருக்கு. அவங்க இறந்துட்டாங்க, அவங்க உடல் மண்ணோட மண்ணாயிடுச்சு, அந்த எலும்புகள் உலர்ந்து போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அதான். ஆனா இப்போ இந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு தேவன் கேட்கிறார். கவனிங்க, நாம கூட அநேக நேரங்கள்ல உலர்ந்து போன நிலையில தான் இருக்கும். அந்த நாட்கள் இயேசு கிறிஸ்து இறந்து போனவங்களை உயிரோடு எழுப்பினார். எவீரு என்ற மனிதன் தன்னுடைய குமாரத்து இறந்து போய்விட்டா, இனி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்ன நேரத்திலே இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிடத்துல போய் தலி தாகுமி அப்படின்னதும் அந்த பெண் எழுந்து உட்கார்ந்தாள். ஒரு ஊர்ல கூட ஒரு விதவையோட மகன் இறந்து போயிடுறான். அவனுக்கு பாட கட்டி மயானத்துக்கு எடுத்து போயிட்டு இருக்காங்க. மயான பூமிக்கு போயிட்டு இருந்த அந்த உடலை பாதியிலே நிறுத்தின ஆண்டவர் அந்த சடலத்தை தொட்டு, வாலிபனே எழுந்து வா அப்படின்னதும் அவன் எழுந்து உட்கார்ந்துட்டான். அது மட்டும் இல்ல, லாசர் என்கிற ஒருவன் இறந்த பிறகு கல்லறையில் வைத்து 4 நாட்கள் ஆன பிறகு அவனுடைய கல்லறையிலிருந்து ஆண்டவர் அவனை வெளியே உயிரோடு எழுப்பினார். லாசருவின் சகோதரி இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையின் கல்லை அகற்றச் சொன்னபோது, வேண்டாம் ஆண்டவரே, அழுகி போயிருக்கும், அது நாற்றம் எடுக்கும் அப்படி என்று சொல்லுகிறாள். ஆனால் இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே 4 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போய் அழுகி போன அவன் சரீரத்தில் ஜீவன் வந்தது. அவன் எழுந்து உயிரோடு வந்தான். ஆனால் இங்கே இப்போ இறந்தவர் கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்தவனும் கிடையாது, சில நாட்களுக்கு முன்னாடி இறந்தவர்களும் கிடையாது. ஆனா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போன மனித எலும்புகள் குவியலாக கிடக்கின்றன. அந்த எலும்புகள் உயிரடையுமா? அதற்கு தீர்க்கதரிசி சொன்னா, ஆண்டவரே, அது உமக்குத்தான் தெரியும். அற்புதங்கள் செய்கிறவர் நீர்தானே, ஆச்சரியங்கள் செய்பவரும் நீர்தான், உயிர்த்தெழ வைக்கிறவரும் நீர்தான், என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டவரும் நீர்தான். இப்படித்தான் அந்த தீர்க்கதரிசி பதில் சொன்னான். இந்த நிகழ்ச்சியை பிரியமா பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இந்த இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் ஒருவேளை தரித்திரராய் இருக்கிற உங்களையும் இன்னும் அவர் உயிர்த்தெழ வைக்கிறதுக்கு, அந்த பரிபூர்ண சிருஷ்டியை பண்றதுக்கு அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். பாவ செயல்களால் உன்னை நீயே அழித்துக் கொள்ளுகிற நிலைமையில் இருந்தாலும் கூட காப்பாற்றக்கூடிய, பரிசுத்தவானா மாற்றக்கூடிய தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு விதமாய் அடைபட்டு கிடந்தார்கள், நலிந்து போனவர்களாயிருந்தார்கள், பலர் அழிந்தும் போய்விட்டார்களே. வாசிக்கலாம் 11வது வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள்
இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இன்றும் கூட அநேகர் இப்படித்தான் சொல்றாங்க இல்லையா? என்னோட எலும்பு உலர்ந்து போயிடுச்சு, என்னோட எலும்புகள்ல சக்தி இல்லை, பலன் இல்லை. இன்னைக்கும் கூட எத்தனை பேர் முதுகு வலியினால வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, ஸ்பைனல் கார்ட் சம்பந்தமான பிரச்சனையால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எலும்புகள் தேஞ்சு போயிடுச்சுன்னும் எலும்புகள் பலம் இல்லைன்னும் வைத்தியர்கள் சொல்லும்போது எத்தனையோ ஆப்ரேஷன் பண்ணணும்னு, ஏதோ ஒரு வகையில் உன்னை நிற்க வைக்கணும்னு முயற்சி செஞ்சு எவ்வளவு செலவு பண்ணியும் ஆசையோட ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த எலும்புகள் செட் ஆகாம, அந்த வியாதிக்கு அந்த வலிக்கு நிவாரணம் இல்லாம எத்தனை பேர் வேதனையோடு இருக்காங்க. முழங்கால் எலும்பு தேஞ்சு போயிடுச்சுன்னும், என்னோட கழுத்து எலும்பு தேஞ்சு போயிடுச்சுன்னும், என் முதுகுத்தண்டு எலும்பு தேஞ்சு போயிடுச்சுன்னு, என் எலும்புகள்ல பலனே இல்லைன்னு எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்களில அப்படிப்பட்ட வியாதியால எத்தனையோ பேர் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மருந்து இல்லை, இதுக்கு வேற வழி இல்லை, நான் படுக்கையிலேயே கிடக்க வேண்டியதுதான். ஏதாவது என்னுடைய எலும்பு மேல மோதிக்கிட்டா அந்த இடம் விரிசலாயிடும், நான் படுக்கையிலே இருக்கனேன்னு எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு சகோதரன் கேட்டாங்க. எவ்வளவு கஷ்டம் பாருங்க, எவ்வளவு பயங்கரமானது. இன்னைக்கும் கூட பல விஷயங்களை நாம் இப்படி பார்க்கிறோம். என்னுடைய எலும்பெல்லாம் உலர்ந்து போயிடுச்சு, வறண்டு போன வாழ்க்கை, குடும்பம் சர்வ சந்தோஷமா இருக்கணும், ஆனா வறண்டு போய் வெறுத்து போய் பிடிமானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அநேகர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இனி என்னுடைய வாழ்க்கையில பலன் இல்லை, இனி என்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி கிடையாது அப்படின்னு எத்தனையோ பேர் கலங்கி போய் நிற்கிறாங்க. அதே மாதிரி நிலையில நீங்களும் இருக்கீங்களா? என் வாழ்க்கையில இனி குறிக்கோள் இல்லை, எனக்கு எந்த ஆதாரமும் இல்லை, நான் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேன், நான் படுத்த படுக்கையா இருக்கிறேன், என்னை பார்க்கறதுக்கும் யாரும் இல்லை அப்படின்னு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? என்னோட ஆசையெல்லாம் கனவா போயிடுச்சு அப்படின்னு வருத்தத்தோடு சிலர் இருக்கலாம். அவங்க ஆசை கனவாயிடுச்சு. அப்படி அநேகர் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவோ ஆசைகள் இருந்தது. என் மகன் பெரியவனா வளர்ந்து என்னை காப்பாத்துவான், என்னை பாதுகாப்பான் அப்படின்னு கனவோடு இருந்தனே, ஆனா ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டானே, எதிர்பார்க்க முடியாம என்னுடைய பையன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டானே அப்படின்னு எத்தனையோ பேர் வருத்தத்தில் இருக்காங்க. எவ்வளவு ஆசை வச்சிருந்தேன் என் எதிர்காலத்தை பத்தி, அது எல்லாமே பொய்யாயிடுச்சே அப்படின்னு எத்தனையோ பேர் வருத்தத்தில் இருக்காங்கல்ல. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு அங்கேயும் எங்கேயும் ஒழிச்சு வச்சு கடைசியில இருக்கிறதெல்லாம் இழந்துட்டு தெருவுக்கு வந்து என் ஆசையெல்லாம் நிராசை ஆயிடுச்சே அப்படிங்கிற நிலையில எத்தனை பேர் வேதனையோடு இருக்காங்க. துரோகத்துக்கு ஆளானவங்களா, ஏமாற்றப்பட்டவங்களா, நஷ்டங்கள் கஷ்டங்கள் அடைஞ்சு இனி எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை, எனக்கு எந்த கதியும் இல்லை, நாங்கள் ஜீவிக்க ஆதாரமே இல்லை அப்படின்னு கலங்கி போயிருக்கிறவங்க இருக்காங்க. ஆமாங்க, நம்ம ஆசை நிறைவேறாம அழிஞ்சு போயிட்டோம், இனி நாம முன்னேறவே முடியாது, அவ்வளவுதான், அழிஞ்சு போயிட்டோம், இனி உயர்வுக்கு வழியே கிடையாது அப்படின்னு அநேகர் தவிப்பில் இருக்காங்க. இன்றும் கூட உங்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனத்தின் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த எலும்புகள் உலர்ந்து போனது, எங்க ஆசைகள் நிராசையாயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது தேவன் அவங்க கிட்ட என்ன சொன்னாருன்னு பாருங்க. இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு வரவும் பண்ணுவேன். நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து, என்ன சொல்றாரு? நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அவர்களிடத்துல தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அந்த எலும்புகள் நிறைந்த குவியலாயிருக்கிற குழிகிட்ட எசேக்கியேலை நிறுத்தி நீ தீர்க்க தரிசனம் உரைத்து கூப்பிடுன்னு சொல்றார். கவனிங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நீங்க உயிரடையும்படி உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுகிறேன் அப்படின்னு தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லுகிறார். பாருங்க, இந்த மாதிரி டிவி நிகழ்ச்சிகள் மூலமா நாங்க இங்கிருந்து தேவனுடைய வசனங்களை சொல்லும் போது இது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய இருதயத்துல கிரியைகளை செய்யுங்கிறது மறுக்க முடியாத உண்மை. தேவன் சொல்ற வார்த்தைகளை நாங்க இங்க சொல்லும் போது, எங்கேயோ நீங்க உட்கார்ந்து அந்த நற்செய்தியை நீங்க கேட்கும் போது ஆவியை உங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன் என்று தேவனுடைய அந்த வார்த்தை அச்சு பெறலாமல் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு தேவன் ஒரு அற்புதத்தை நடத்தி வைக்க வல்லமை உள்ளவர்.
எங்க ஆசை நிறைவேறலைங்க, எங்க எலும்புகள் உலர்ந்து போச்சு, நாங்க நாசமா போயிட்டோம், எங்களுக்குன்னு எதுவுமே இல்லை. இப்படி ஒரு நிலையில இருக்கிற சகோதர சகோதரியே, உன்னோடுதான் தேவன் பேசுகிறார். நீ பிழைக்கும்படியாக நான் என்னுடைய ஆவியை நான் உனக்குள் பிரவேசிக்க பண்ண போகிறேன். ஒரு அற்புதம் இப்பொழுதே உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, நீ நகராம கொஞ்ச நேரம் கவனமா அந்த நிகழ்ச்சியை பாரு. ஒரு அற்புத காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய அந்தகாரத்துல இப்பவே நீ அனுபவிக்க போற. எப்பொழுது எசேக்கியேல் தேவன் சொல்ல சொன்னதை சொன்னானோ, அப்பொழுதே உலர்ந்து போய் கிடந்த அந்த எலும்புகளோடு அவன் பேசின போது அங்கு ஒரு அற்புதம் நடந்தது. என்ன நடந்தது கவனிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் இறைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. ஆச்சரியம். அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா செதறி கிடந்த அந்த எலும்பு குவியல்ல, கையொரு பக்கம், விரலொரு பக்கம், தலை ஒரு பக்கம், காலொரு பக்கம், அப்படின்னு அந்த எலும்பு குவியல் அங்கங்க செதறி கிடந்த நேரத்துல, எந்த நேரத்திலே தேவன் உரைக்க சொன்ன தீர்க்க தரிசனத்தை எசேக்கியேல் உரைத்தாரோ அப்பொழுதே அங்கே ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. எலும்புகள் ஒன்றோடு ஒன்று தன் தன் எலும்புகளோட சேர்ந்து கொண்டது. ஒவ்வொன்றும் சிதறி அங்கொன்னும் இங்க ஒண்ணுமா கிடந்து சிதறி கிடந்த எல்லா எலும்புகளுமே தானாகவே தன் தன் எலும்போடு அதது போய் சேர்ந்து கொண்டது. அங்க கடகடன்னு ஒரு இரைச்சல் உண்டாயிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஆவியை இறக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஆச்சரியமான காரியத்தை நீங்க உணருவீங்க. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் இருதயம் படபடன் அடிக்குதா? உங்க அந்தரங்கத்தில் ஒரு அற்புதம் நடக்குதா? ஆண்டவர் நலிந்து போயிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை, சிதறி போய் கிடக்கிற உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை நிரப்ப போகிறார். விசுவாசிங்க, நடக்கும். அங்கே ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. தன் தன் எலும்போடு அவைகள் சேர்ந்து கொண்டது. எலும்பு குவியலாய் இருந்த அந்த இடம் அஸ்தியாக கிடந்ததெல்லாம் மாமிசத்தோடு சேர்ந்தது, சருமத்தோடு சேர்ந்து கொண்டது. நரம்புகள் உருவாச்சு. நல்ல ஒரு உருவத்தோட உலர்ந்து போன அந்த எலும்புகள் எல்லாம் சரீரமா மாறி போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். விட்டு போன, கெட்டு போன, பாழாய் போன வாழ்க்கையை சரி செய்கிறவராயிருக்கிறார். பிரிந்து போய் கிடக்கிற குடும்பங்களை சேர்த்து வைக்கிறவர் அவர்தான். அங்க பாருங்க, அதோட நிக்கல. என்ன நடந்திருக்குன்னா, நான் பார்த்து கொண்டிருக்கையில் அவைகளின் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. 9வது வசனம், மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அது உலர்ந்து போய் கிடந்த எலும்புகள். அதுக்குள்ள உயிர் வர வைக்க முடியுமாங்க? செதறி கிடக்கிறத ஒன்று சேர்க்க முடியும். ஆனா ஜீவனை தரக்கூடியவர் தேவன் ஒருவர் மட்டும்தான். தேவன் மறுபடியும் எசேக்கியேல் கிட்ட சொல்றாரு, ஆவிகளே இவர்கள் மேல் வா, தேவன் சொல்ல சொன்னாரு. அது மாதிரியே ஆவிகளே, நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்டவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்களுக்குள் ஊது. அது வரைக்கும் செத்து போய் உலர்ந்து போய் கிடந்த அந்த எலும்புகள் எல்லாமே ஜீவனை பெற்றுக்கொண்டது. மாபெரும் சேனைகளா எழுந்து நின்றது அப்படின்னு தேவனுடைய வசனத்தில் வாசிக்கிறோம். உங்க வாழ்க்கை அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் நிறைஞ்சு கிடந்தாலும் எந்த உதவியும் இல்லாமல் இருக்கிற உனக்கு ஒரு அற்புதமான காரியத்தை தேவன் செய்ய சித்தமாயிருக்கிறார். ஆவியே இவர்களுக்குள் பிரவேசி என்ற போது ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும்னு விசுவாசி. உன் வாழ்க்கை முழுசும் தோல்வியா? நீ காய்ந்து போன நிலையில் இருக்கிறியா? கூனி குறுகி போயிருக்கிறியா? உன்னுடைய ஆசையெல்லாம் நிராசையா போயிடுச்சா? இனி முன்னேறவே முடியாது அப்படிங்கிற கவலையோடு இருக்கிறியா? இனி எந்த ஆதாரமும் இல்லைங்கிற ஒரு பிடிப்போட பயத்தோடு இருக்கிறியா? இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த டிவி ஸ்கிரீன் வழியாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உன் மீது இறங்க போகிறது. விசுவாசத்தோடு தேவனுடைய இந்த வார்த்தைகள் ஒரு அற்புத காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய போகிறது. ஆண்டவர் நேற்றும் இன்றும் நாளையும் என்றும் பரிபூர்ணமாயிருக்கிறவர் அவர். அன்று உலர்ந்து போன எலும்புகளை உயிர் பெற வைத்த அந்த தேவன் இன்று உலர்ந்து போய் கிடக்கிற உன்னுடைய வாழ்க்கையை
உன்னுடைய குடும்பத்தை உயிர்த்தெழ வைப்பதற்காக அவருடைய ஜீவ ஆவியை உன் குடும்பத்திற்குள் தர ஆசைப்படுகிறார். தயவு செய்து தலைகளை தாழ்த்தி என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க. ஒரு அற்புத காரியம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று விசுவாசிங்க. பிரார்த்தனை. அன்பும் பிரியமும் நிறைந்த எங்கள் பிதாவே, இந்த ஜெபத்திலே கலந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய ஆவியை ஊற்றுங்கப்பா. எங்க எலும்புகள் உலர்ந்து போய் கிடக்கிறது. எங்கள் ஆசைகள் நிறைய ஆசையாயிருக்கிறது. நாங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள் எந்த திக்கும் இல்லை, எங்களுக்கு எந்த கதியும் இல்லை என்று வருத்தப்படுகிறவங்களை இந்த நேரத்தில் தான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை செய்யும்படி ஜெபிக்கிறேன். நான் மறுபடியும் பிழைப்பேனா? நான் மறுபடியும் எழுந்திருப்பேனா? நான் மறுபடியும் நடப்பேனா? நான் மறுபடியும் ஜீவிப்பேனா என்று படுக்கையில் கிடந்து வேதனையோடு நோயோடு கலங்கி கொண்டிருக்கிறவர்களே, இப்பொழுதே நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல் ஊற்றுங்க ராஜா. என் கணவர் குடிகாரராயிருக்கிறாரே, தினந்தோறும் மோசமான நிலைக்கு போய்கிட்டு இருக்கிறோமே, இனி என்னுடைய குடும்பம் கட்டப்படுமா? என் கணவர் மனசு மாறுமா? என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்களா? எங்களுக்கு எதுவும் ஆதரவு இருக்கான்னு கலங்கி போயிருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் உம்முடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணுங்க ராஜா. இதுவரைக்கும் ஆசையாய் குடிச்ச அந்த குடிய வெறுக்கும்படியாக, குடிபோதையில் இருக்கிற அந்த சகோதரனை இப்பொழுதே நீர் கண்ணோக்கி பார்த்து தொடும்படி ஜெபிக்கிறேன். ஒரு பரிசுத்தமான அவனை மாற்றுங்கப்பா. கடன்ல மூழ்கி போய் கிடக்கிறோம். எவ்வளவோ வட்டி கட்டினாலும் வீழ முடியாத நிலையில் இருக்கிறோம். கடன் வாங்கினவங்க இறந்து போயிட்டாங்க. கடனை திருப்பி தர முடியாத நிலையில நாங்க இருக்கிறோம். ஏதாவது விஷத்தை சாப்பிட்டு இறந்து போயிடலான்னு தோணுது. இனி எங்களுக்கு எந்த ஆதரவுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை இப்பவே நீர் பாருங்கப்பா. ஆவியே இவர்களுக்குள்ள பிரவேசி என்று அன்று நீர் உரைத்த அந்த வாக்கு தத்துவம் இன்று இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கும்படியாக இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே எங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் உண்மையாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தங்கள் இருதயத்தை திறந்து பயத்தோடையும் பக்தியோடையும் விசுவாசத்தோடையும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ, அவங்கள சந்திங்க தகப்பனே. என் அப்பா என்னை கண்டுகொண்டார். என் தேவனுடைய வல்லமை நான் அடைந்தேன். எனக்கு ஒரு ஜீவன் கிடைத்திருக்கிறது. என் தேவன் என்னை பிழைக்க வைத்து விட்டார் என்று சாட்சியம் சொல்லும்படியாய் உம்முடைய கிரியை நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சாத்தானுடைய பிடியில் நலிந்து காய்ந்து போயிருக்கிற, கலங்கி போயிருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுதே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய அற்புத காரியத்தை நடத்துங்க ராஜா. அன்றைய எசேக்கியேலை தேர்ந்தெடுத்து உம்முடைய வாக்கை உரைத்தீர். இன்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உம்முடைய வசனங்களை தெரிவிக்கும்படி சொல்லி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஒருவருடைய அந்தரங்க வாழ்க்கை பிரகாசமடையும்படியாக பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகிக்கும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உண்மையா நீங்க விசுவாசிச்சிருந்தா உங்க வாழ்க்கையில இப்பவே ஒரு அற்புதம் நடந்திருக்கும். பக்கவாதத்துல படுத்திருக்கிற உன்னோட நரம்புகளுக்குள்ள தேவனுடைய வல்லமை வந்துடுச்சுன்னு நீ விசுவாசி, எழுந்து நடப்ப. விசுவாசத்தோட தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள். மீள முடியாத சிக்கல்ல வேதனையில இருக்கிற உன்னை தேவன் கண்டெடுத்தார்னு, உன் சோதனை எதிர்க்கக்கூடிய பலனையும் சக்தியையும் உனக்கு தந்தாருன்னு நீ விசுவாசி. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் அந்தரங்கத்தில் நடக்கும்போது, வெளியரங்கமா அதனுடைய அடையாளங்கள் நிச்சயமா தெரியும் போது, இன்னையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய காரியங்களின் அடையாளங்களை நீ காணும்படியா தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக.
தொடர்ந்து உங்களுக்காக நாங்க ஜெபிக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டா இப்பொழுதே நீங்க டெலிபோன் எடுத்து உங்க ஜெப தேவைகளை, உங்க சிக்கல்களை, பாரங்களை தெரியப்படுத்துங்க. ஜெபத்தின் மூலமா உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்ததுன்னா அதையும் கூட எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனை துதிக்கிறதுக்கும் உங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபிக்கிறதுக்கும் நீங்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்களும் முழங்கால நின்று ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்து காமிப்பார். நம்முடைய ஏசப்பா வல்லமையுள்ள தேவன், கேட்டால் இல்லை என்று சொல்லாதவர். அவர் மாறாதவராயிருக்கிறார், மாற்றங்கள் இல்லாதவராயிருக்கிறார், விலகாதவர் மட்டுமல்ல கைவிடாதவர். இந்த இயேசு கிறிஸ்துவை உங்க இரட்சகரா ஏத்துக்கோங்க, உங்க தேவனா ஆக்கிக்கோங்க. அவர் கொடுக்கிற விடுதலையையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிப்பீங்க. எவ்வளவோ பாரத்தோட நடந்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில உங்களோட பங்கு இருக்குன்றதையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிகழ்ச்சியின் மூலமா நீங்க உண்மையா மேன்மை அடைந்திருந்தால் இந்த நிகழ்ச்சியை வளர்ச்சி அடைய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதால தேவன் உங்களுக்கு ஆணையிட்டு இருந்தால் உங்கள் காணிக்கையும் நன்கொடைகளையும் ஆன்லைன் மூலமாவோ டிடியாவோ எங்களுக்கு அனுப்புங்க. நீங்க அனுப்புற காணிக்கைகளை நாங்க நம்பிக்கையான வழியில பயன்படுத்துறோம். பல மடங்கு நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரணும்னு நாங்க தேவனோட சன்னதியில பிரார்த்திக்கிறோம். இது விஷயமா உங்களுக்கு மேலும் தகவல் தெரியணும்னா 08939393939 நம்பருக்கு கால் செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. உலர்ந்த நிலையில இருக்கீங்களா? எலும்புகள்ல பலன் இல்லாம படுத்த படுக்கை நிலையில இருக்கீங்களா? ஆக்சிடென்ட்ல காலை இழந்து போய் நடக்க முடியாத சூழ்நிலையில இருக்கீங்களா? வாழ்வாதாரம் இல்லாம, வருமானம் எதுவும் இல்லாம கவலையோடு இருக்கீங்களா? வீட்டுக்காரர் குடிச்சு குடிச்சு இறந்துட்டாரேன்னு, அவர் வாங்கின கடனை அடைக்க முடியலையேன்னு, இது முடியாத காரியம்னு நினைச்சு நீங்க பயந்து வேதனையோட சாகலாம்னு இருக்கீங்களா? வேண்டாங்க. உங்க மேல பிரியப்படுகிற ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவரா இருக்கிறார். உங்க நோயிலிருந்தும், தீராத வியாதியிலிருந்தும், உங்க மன கஷ்டத்திலிருந்தும், உங்க பிரச்சனைகள் இருந்தும் விடுவிக்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக வேதனையை அனுபவிச்சார், நமக்காக காயங்கள் பட்டார். அவருடைய தழும்புகளால நாம குணமாக்கப்படுறோம். அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமா நாம கழுவப்படுறோம். அதுக்கு அவர் தயாரா இருக்கார். நீங்க விசுவாசிச்சா, ஏத்துக்கிட்டீங்கன்னா அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மளை அனாதையா விட்டுட்டு போகல. நமக்கு எப்போதும் ஆதரவா இருக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு துணையா கொடுத்தாரு. நம்ம கூடவே இருக்கிறதுக்கு, நம்மளை பலப்படுத்துறதுக்கு, நம்மளை அவருடைய சாட்சியா பயன்படுத்துறதுக்கு அவர் பிரியத்தோட இருக்கிறார். உன் இருதயத்தை திறந்து, ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு நீ கூப்பிட்டா, ஆவியானவரா இருக்கிற ஆண்டவர் உன் இருதயத்துக்குள்ள வர்றதுக்கும், உன் வாழ்க்கையை சரி பண்றதுக்கும், இறந்த நிலையில இருக்கிற உனக்கு ஜீவனை, நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கும் தேவன் ஆர்வமா இருக்கிறார். தேவனை உங்க சொந்த ரட்சகரா ஏத்துக்கோங்க. கண்களை மூடி, இயேசுவே என் இருதயத்துக்குள்ள வாங்க, நான் பாவி, என் பாவத்தால் உங்களை நான் துக்கப்படுத்திட்டேன், என் பாவத்தின் மூலமா நீங்க சிலுவையில மரிச்சீங்கன்னு நம்புறேன், நீர் சிந்திய ரத்தத்தின் மூலமா தான் எனக்கு ரட்சிப்பு, உம்முடைய பிள்ளையான ஏத்துக்கங்க, ஆமேன் அப்படின்னு விசுவாசத்தோட ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பாருங்க. உடனே ஏசப்பா உங்களுக்கு பதில் தருவார். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டா அந்த விஷயத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. டெலிஃபோன் பண்ணுங்க, கடிதம் எழுதுங்க, அல்லது இமெயில் SMS மூலமா உங்க ஜெப தேவைகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எந்த வகையில் உங்க ஜெப தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்தினாலும் உங்களுக்காக தேவ சன்னிதானத்தில் விண்ணப்பம் பண்றதுக்கு நாங்க எப்பவும் தயாரா இருக்கோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் அற்புத காரியங்களை செய்ய தயாரா இருக்கார். தேவன் சுத்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களோடு துணையா இருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.